إلهي نجنا وكشف جميع أذية وصل مكائد العدا والخوف بأهلك يا الله. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல் மனிதர்களால் வாழ இயலாது. எனக்கு யாருடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு யாருமே வாழ முடியாது. ஏதோ ஒரு உதவி ஒருவர் மற்றவருக்கு தேவைப்படக்கூடிய உலகம்தான் இந்த உலகம். அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த உதவி உபகாரங்களுக்காக வேண்டி பிறர் நம்மை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதே, இது மனிதனை ஆபத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு காரியம். இந்த புகழ் மொழி அப்படிங்கிறது இருக்கிறதே சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் விரும்பக்கூடாது. ஒரு ஆள் புகழ்கிறாரு, அது அல்லாஹ் தந்த ஒரு கிஃப்ட். ஸல்லல்லாஹு ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அராய்த ரஜுலன் யஅமலுல் அமல மினல் கைர். ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்கிறார், ஓ யஹ்மதுஹுன் நாஸ், மக்கள் அவரை புகழ்கிறார்கள், இது குறித்து என்ன நாயகமே என்று கேட்ட பொழுது கால ரசூல் சொன்னாங்க, தில்க ஆஜிலுன் புஷ்ரால் முஃமின். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கியாமத்தில் தான் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுப்பான், ஆனால் உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சன்மானம், ஒரு சோபனம் என்று சொன்னார். மற்றவர்கள் புகழலாமே தவிர அதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். புகழை விரும்பினால், எதுக்காக புகழ விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள், கல்வியால், உபகாரத்தால், தன்மைகளால், விசேஷ அழகால், பல காரியத்தினால பிறரை விட என்று நாம் எண்ணுகிறோமே. மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இருக்கிறதே, இதனுடைய விளைவு என்ன ஆகும்னு சொன்னால், கடைசியில் அவர்களுக்கு பொறாமை அதிகரித்து, யாரும் புகழ்வதிலும் உண்மை இல்லை, இகழ்வதிலும் உண்மை இல்லை. எங்கள் பெரிய சிறுத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லோரும் நல்ல மனுஷன்தான், எப்போன்னு சொன்னால் அவருக்கு ஒத்து இருந்தான்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நல்ல மனுஷன்தான், எப்போ அவருக்கு ஒத்த மாதிரி இருந்தால் நம்ம நல்ல மனுஷன். அதனால் மனிதர்களுடைய இந்த தராசு இருக்கிறது, அது கோணல் தராசு, எல்லாம் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. இன்றைக்கி புகழ்வாங்க, நாளைக்கு இகழ்வாங்க. இன்றைக்கி முன்னால் புகழ்வாங்க, நாளைக்கு என்ன செய்வாங்க, நம்ம பின்னால் நம்ம வந்து அவர் ஒரு பெரிய புகழ் விரும்பி அப்படின்னு சொல்லி பின்னால் நம்மளை பற்றி உண்டான நிலையில் பேசுவாங்க. அதனால் இந்த புகழ் வலையில் சிக்கி நம்முடைய லட்சியங்களை வீணாக்கி விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் தொடக்கமாகவே சொல்லித் தருகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் எந்த காரியத்தை சொன்னாலும் சரி, புகழ் என்பது என் ரப்புக்கு சொந்தம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகுங்க. அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தையும் புகழையும் கூட்டுவான். அதே நேரத்தில் நீங்கள் ரப்பின் பக்கம் திருப்பி விட்டீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு புகழ்கிற ஒரு ஆள் நாளைக்கு இகழ்ந்தாலோ, இன்றைக்கி புகழக்கூடிய ஒரு ஆள் நாளைக்கு உங்களை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துரோகம் செய்தாலோ, அந்த நேரத்தில் நம்ம மனசு ஒன்றும் செய்யாது. ஏன்னா எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அதற்குண்டான கூலியை ரப்பு தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். யாராவது புகழ்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பழகினோம் என்று சொன்னால், நாளைக்கு யாருக்கு உபகாரம் செய்தோமோ அவங்களுக்கு ஏதாவது நன்றி கட்டுத்தனமாக நடந்தாலோ அல்லது நமக்கு எதிராக ஒரு துரோகம் செய்தாலோ அதை பற்றி நம்ம மனசில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நான் செய்தது என் ரப்புக்காக என்று வருகின்ற காரணத்தினால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா பாடங்களை படித்து தருகிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஆயத்திறக்கிறான் அல்லவா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள். ஒரு பெரிய வெற்றி வந்துருச்சு, உபகாரம் வந்துருச்சு, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு மக்கள் வர்றாங்க என்றால், அந்த நேரத்தில் உங்களுக்குண்டான கடமை என்ன, அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதற்குண்டான தீர்வு என்பது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பி, ரப்பை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ். யாராவது புகழ்கிறாங்களா, அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு என்று நம்முடைய நிலையின் மீது நாம் ஒரு அகம்பாவம் கொள்வதோ பெருமை கொள்வதோ கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா சய்யிது உல்தி ஆதம், இந்த உலகத்தில் வந்த எல்லோருக்கும் தலைவர் நான் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களுக்கெல்லாம் தலைவர் நான். ஒலா ஃபஹர, பெருமைக்காக சொல்லல. கியாமத்தில் என்னுடைய கையில் தான் புகழ் கொடி இருக்கும், பெருமைக்காக சொல்லல.
நான் தான் முதலாக சொர்க்கத்தினுடைய வாசலை அசைத்து திறப்பேன். பெருமைக்காக சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லி சொன்னாங்க. பெருமை முழுவதும் என் ரப்புக்கு சொந்தம்னு சொன்னாங்க. ஏன்னா அதை கொண்டு பெருமைப்பட்டால் அதுவே சிறுமைக்கு காரணமாகிவிடும் என்று மார்க்கம் சொல்கிறது. சொன்னாங்க, யகூனு ஆஹிரி ஜமான், காலங்கள் பிந்த அக்வாமும், இப்படி மனிதர்கள் இருப்பார்கள். அவங்க யாருன்னு சொன்னால் அஹ்வானுல் அலானியத்தி அதாவு சரீரத்தி, வெளிப்படையாக நல்ல சகோதரர்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அந்தரத்தில் நம்முடைய விரோதிகளாக இருப்பாங்க. அதனால் நாம் யாரையும் அப்படி நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு புகழ் உயர்வு ஏற்படும் பொழுது அது ரப்பின் பக்கம் திருப்பி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் எதை பற்றி உண்டான ஒரு கவலையும் நமக்கு இருக்காதுங்கிறத ஞாபகத்தில் வைக்கணும். அருமையான பெருமக்களே, அதற்கு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் பெரிய மாமன்னர், உலகத்தை கட்டி ஆண்ட மாமன்னர், பெரும் கோட்டையை கட்டினார். எதிரிகளுடைய விரோதிகளுடைய தீமையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இவ்வளோ பெரிய கோட்டை கட்டிட்டாங்களே, சாதாரணமாக இயலாது. இது இப்படிப்பட்ட ஒரு மகத்தான கோட்டை கட்டிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டுற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஆதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது என் ரப்பினுடைய ரஹ்மத், அவ்வளவுதான். இப்போ இதான் ஜா வாது ரப்பி ஜாலவு தக்கா, ரப்பினுடைய ஒரு எச்சரிக்கையோ அவன் புறத்திலிருந்து உண்டான ஒரு வரும்பொழுது இதெல்லாம் தொகலாக ஆகிவிடும் என்று அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்தார். அதனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் மயங்குவது எதுக்குன்னா புகழுக்கு தான். புகழுக்கு மயங்கிடுவாங்க. காண்டாமிருகத்தை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்களாம். காண்டாமிருகத்துக்கு பிடிக்கிறதுக்கு வழி என்னன்னு சொன்னால் பெரிய உருவம் கொண்ட ஒரு கண்ணாடியை கண் முன்னால் காமிப்பாங்களாம். இந்த புகழ் மொழிங்கிறது ஒரு பூத கண்ணாடி, நம்மளை பெருசாக்கி காட்டும். ஓ, நம்ம பெரிய ஆனந்தம் போல் தெரியுது அப்படின்னு நம்மளை பெருசாக்கி காட்டும். அதை மனிதன் நினைக்க ஆரம்பித்து விட்டால் சிறுமைப்பட்டு போய்விடுவான். அதனால் புகழ் மொழிக்கு நாம் மயங்கி விடக்கூடாது. யாராவது புகழ்ந்தாங்க நம்ம செய்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொன்னோம் என்றால் அதற்கு பிறகு வரக்கூடிய எந்த விதமான குறைபாட்டுக்கும் நம்முடைய மனது கலங்கி போய்விடாது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் விளங்கும் நசீபை தந்தருள்வானா, அல்லாஹ் நம்மை கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானா. எந்த விதமான கேவலத்திற்கோ எந்த விதமான இழிவிற்கோ ஆளாகி விடாமல் அல்லாஹ் நம்மை கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்தை தரக்கூடியவன் ரப்பு தான் என்ற மேலான எண்ணத்தையும் நம்மிடத்தில் தந்து எந்த காரியம் உயர்வு நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பழக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானா. அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொல்லி ஒரு மூமின் சொர்க்கத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுதும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்று வருகிறார். அல்லாஹ் அந்த நசீபையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.